இந்த லேடியுடைய ஃபேஸ் திடீர்னு அப்படியே உருகி ஊத்துது. அதனால அவங்க ஃபேஸை திருப்பிக்கிட்டு பயந்து போய் கையை வச்சு மறைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஒரு காலம் அதே மாதிரி உருகி ஊத்துது. உடனே அவங்க அந்த காலை வச்சுக்கிட்டே நுண்டி நுண்டி அந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு வெளியில போயிடலான்னு பாக்குறாங்க. ஆனா அதுக்குள்ளேயே அவங்களுடைய மொத்த பாடியும் அப்படியே உருகி ஊத்தி சேர் மாதிரி அப்படியே பரவ ஆரம்பிச்சிடுது. அதனால அது அந்த ரெஸ்டாரண்ட்டுடைய கண்ணாடி எல்லாம் உடைச்சிக்கிட்டு வெளியில வருது. அதை பார்த்து அங்க இருந்த பொதுமக்கள் எல்லாரும் பயந்து அடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. அந்த லேடியாலையும் அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அதனால ஒரு ஸ்கூல் பஸ் வேற ஒரு கார்ல மோதி அப்படியே நடு ரோட்ல வந்து நின்னுடுது. இப்ப இந்த லேடி வேற அந்த ஸ்கூல் பஸ் நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கா. உள்ள இருக்கிறவங்க எல்லாம் தப்பிச்சு போலான்னு பார்த்தா டோர் லாக் ஆயிருக்கு, ஓபன் பண்ணவே முடியல. அப்போ டக்குன்னு ஒரு இரும்பு மனுஷன் குறுக்க வந்து ரோட்டு உள்ள கையை விட்டு அப்படியே ரோட்டையே பேத்து தூக்கி நிப்பாட்டி அது அந்த ஸ்கூல் பஸ் கிட்ட போகாம தடுக்கிறான். ஆனாலும் அந்த லேடி அது மேலேயே ஏறி வந்து அவங்க கிட்ட பேசுறாங்க. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னா, இவங்க ஒரு மூவி ஷூட்டிங்ல இருக்கும்போது தவறி ஒரு ஆத்துக்குள்ள விழுந்துடுவாங்க. அப்போ அவங்க வாய்க்குள்ள கிரீன் கலர்ல ஏதோ ஒரு மர்மமான லிக்விட் உள்ள போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு இது மாதிரி எல்லாம் நடக்கும்.